வணக்கம். புல்லட் 100 செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. நான் காயத்ரி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவோர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பேருந்துகளுக்கு தீ வைக்கும் சம்பவங்களும் போலீசார் மீதான தாக்குதல் சம்பவங்களும் இலங்கையில் அதிகரித்து வருகின்றன. இதனால் இலங்கை ராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையில் வன்முறையால் நாளை வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியால் இலங்கை முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. ராஜபக்சே குடும்பத்தினரின் வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று அதிபர் கோத்தபய ராஜபக்சே கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் அதிபர் விலகினால் அரசமைக்க தயார் என சஜித் பிரேமதாசா கட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட மற்ற எதிர்க்கட்சித் தலைவர்களையும் சந்தித்து பேசியுள்ளனர். இதனால் இலங்கை அரசியலில் குழப்பம் நீடித்து வருகிறது. இலங்கையிலிருந்து சில அரசியல் தலைவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் இந்தியாவுக்கு வந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியான நிலையில் அதனை இந்தியா மறுத்துள்ளது. இதில் உண்மை ஏதும் இல்லை என்றும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் காவல்துறையினருக்கான 3 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி இரவு நேர ரோந்து பணிக்கு செல்லும் காவலர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு மாதம் 300 ரூபாய் படி வழங்கப்படும். காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை விடுப்பு வழங்கப்படும். இணையவழி சூதாட்டத்தால் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கான காரணங்களை கண்டறிவதற்கு சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றார். ராஜீவ் கொலை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி பேரறிவாளன் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. அப்போது மத்திய அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் பேரறிவாளன் விடுதலை குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் காலியாகும் மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை காங்கிரசுக்கு ஒதுக்குமாறு திமுகவிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் அழிந்துவிட்டதாக அண்ணாமலை கூறிய கருத்திற்கும் பதிலடி கொடுத்துள்ளார். காங்கிரசுக்கு இந்த முறை நாங்கள் கேட்கிறோம். பாஜக தலைவர் அழிஞ்சு வருது. அதாவது உலகம் முழுவதுமே வாய் சொல் வீரர்கள் உண்டு. அதுவும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா ரொம்ப வாய் சொல் வீரர்கள் அதிகம். அதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மின்சார கம்பங்கள் அடியோடு சாய்ந்தன. ஆரணி, போலூர் பகுதிகளில் சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. மதுரை அருகே டாஸ்மாக் கடைக்கு மதுபானங்களை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளான நிலையில் உடையாமல் கிடந்த பாட்டில்களை மதுப்பிரியர்கள் தேடி தேடி எடுத்துச் சென்றனர். ரகனூர் சுற்றுச்சாலை அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் குறுக்கே கவிழ்ந்தது. மதுரையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்ட பேனரை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்களை பாஜகவினர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனுமதியின்றி பேனர் வைத்ததாக கூறி அகற்றப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த பாஜகவினர் மறியலில் ஈடுபட்டதுடன் நகராட்சி ஊழியர்களையும் தாக்கினர். இந்த நிலையில் மதுரை மாவட்ட பாஜக தலைவர் சரவணன் உட்பட 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் மஹிந்த ராஜபக்சே ராஜினாமா செய்ததையும் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதையும் வரவேற்கும் விதமாக கோவை சிங்காநல்லூர் பகுதியில் இடதுசாரி கட்சியினர் மற்றும் முற்போக்கு அமைப்பினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ESI மருத்துவமனை முன்பு ஒன்று கூடியவர்கள் சாலையின் நடுவே பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். டெல்லி ஷாகின்பாக் பகுதியில் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்படுவதால் அங்கு பதற்றம் நீடித்து வருகிறது. பாஜகவைச் சேர்ந்த உள்ளாட்சி நிர்வாகிகளின் தலைமையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகின்றன. இந்த பணிகளை தடுக்க முயன்ற ஆம் ஆத்மி MLA-வை போலீசார் தடுத்து நிறுத்தினர். கேரளாவில் திருச்சூர் பூரம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. திருச்சூர் வடக்குநாதன் கோவிலில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்றதாகும். கொரோனா காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பின் பூரம் விழா களை கட்டியதால் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து யானைகள் அணிவகுப்பை கண்டுகளித்தனர்.
டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற குதுப் மினார் பெயரை மாற்றக்கோரி வலதுசாரி அமைப்பைச் சேர்ந்த சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட குதுப் மினாரின் பெயரை விஷ்ணு ஸ்தம்பம் என்று மாற்றக்கோரி 30க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பத்மாவதி பரிணயம் உற்சவம் எனப்படும் வருடாந்திர திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. இதில் தேவஸ்தான ஜீயர்கள், பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் மினசோட்டா நகரில் கோல்ஃப் பந்துகள் அளவுள்ள ஆலங்கட்டி மழை பெய்தது. எல்லோ மெடிசன் கவுண்டி பகுதியில் படம் பிடிக்கப்பட்ட இந்த வீடியோவில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. இந்த மழை பெய்தபோது பல வீடுகளின் ஜன்னல்கள் சேதமடைந்தன. அடுத்த 5 ஆண்டுகளில் பூமியின் வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று உலக வானிலை அமைப்பு எச்சரித்துள்ளது. 2015 பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி உலக நாடுகள் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முழு ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு விதிக்கப்பட்ட ட்விட்டர் தடை நீக்கப்படும் என்று டெஸ்லா நிறுவனர் எலன் மஸ்க் அறிவித்துள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் எலன் மஸ்கிடம் இது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது டிரம்பிற்கு தடை விதித்தது தார்மீக அடிப்படையில் தவறு என்றார். செரிப்ரல் அனிமியா எனப்படும் மூளை பிரச்சனையால் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மூளைக்கு செல்லும் இரத்த நாளங்கள் இயல்பான அளவை விட மெல்லியதாக சுருங்குவதே இந்த நோயின் தன்மையாகும். இதற்கு பாரம்பரிய சீன மருத்துவத்தை அவர் பின்பற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது. மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. லேசான காய்ச்சல் அறிகுறியுடன் உள்ள தனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இதனால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் பில்கேட்ஸ் தனது ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இங்கிலாந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்க உரையை எலிசபெத் ராணி வாசிக்காமல் கூட்டத்தொடர் தொடங்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக இளவரசர் சார்லஸ் கலந்து கொண்டு உரையை வாசித்தார். பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத் வயது மூப்பு காரணமாக தனது அன்றாட பணிகளை மேற்கொள்ள சிரமப்படுவதாக கூறப்படுகிறது. நடிகர் கார்த்தி அரசியலுக்கு வர வேண்டும் என்று போஸ்டர் ஒட்டிய மதுரை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மன்னிப்பு கோரியுள்ளனர். ஆர்வ மிகுதியால் இப்படி செய்துவிட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் அரசியல், சாதி, மதம் சார்ந்து எந்த போஸ்டரும் ஒட்டக்கூடாது என அனைத்து மன்றங்களுக்கும் கார்த்தி ரசிகர் மன்றம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. புவியீர்ப்பு விசையை உணராத அளவிற்கு பூனைகள் சுவற்றின் மீது ஏறிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்ட இந்த வீடியோ பலரது லைக்குகளையும் அள்ளி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த வன்னிமேடு மோட்டூரில் உள்ள கெங்கையம்மன் கோவில் விழாவை ஒட்டி பக்தர்கள் குக்களிக்கட்டை நடனமாடி நேர்த்திக்கடன் செலுத்தினர். 3 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற சித்திரை விழாவில் அம்பாள் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணிகளுக்காக பயிற்சி அளிக்கப்படும் 2 நாய்க்குட்டிகளுக்கு வீரா, பைரவா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மத்திய தொழிற்படை போலீசாரின் சோதனை பணிக்காக பெல்ஜிய மாலினோயஸ் வகையைச் சேர்ந்த 2 நாய்க்குட்டிகள் வாங்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கு பெயர் சூட்டி உடைகள் அணிவிக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூங்குடி கிராமத்தில் டீசலுடன் வந்த டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் மின்கம்பத்தில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சிறு காயத்துடன் தப்பினார். லாரியை மீட்கும் போது டேங்கரில் இருந்து வெளியேறிய டீசலை பொதுமக்கள் கிடைத்த பொருட்களில் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்துச் சென்றனர். Hey!
அசானி புயல் மழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்து வந்த நெல்மணிகள் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் விரைந்து நெல்மணிகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பேருந்து நடத்துனரின் அலட்சியத்தால் பள்ளி மாணவி ஒருவர் பேருந்திலிருந்து கீழே விழுந்த சிசிடிவி காட்சி பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் மாணவிக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் பேருந்தின் முன்சக்கரத்தில் சிக்காமல் அவர் நூலிலையில் உயிர் தப்பினார். இடைவேளைக்கு பிறகு புல்லட் செய்திகளை பார்க்கலாம். புல்லட் நூறு தொடர்கின்றன. தீவிர புயலான அசானி ஆந்திராவை நெருங்கும் நிலையில் புயலாக வலுவிழந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசானி புயல் காரணமாக ஒடிஷா மற்றும் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 9 கூடுதல் நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கோவிந்தராஜுலு, சந்திரசேகரன், வீரசுவாமி சிவஞானம், கணேசன், இளங்கோவன், ஆனந்தி சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் நிரந்தர நீதிபதிகள் ஆக்கியுள்ளனர். தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் குறைந்துள்ளதாகவும் ஒரு சில செயல்களை வைத்து காவல்துறையை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக ஆட்சியில் வன்முறை, அராஜகங்கள், துப்பாக்கிச்சூடு உள்ளிட்டவை இல்லை என பெருமிதத்துடன் கூறினார். இங்கொன்றுமாக நடந்த சில சம்பவங்களை வச்சு ஒட்டுமொத்தமாக காவல்துறையையும் யாரும் கலங்கப்படுத்த வேண்டாம். உயிரை பணை வச்சு பாடுபடக்கூடிய காவலர்களை கொச்சைப்படுத்தும் செயல் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் விரைவில் 3000 காவலர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காவலர்களுக்கான காப்பீடு 30 லட்சத்திலிருந்து 60 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தீயணைப்பு பணியாளர்களுக்கு இடர்பணி ஊதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கோயம்புத்தூரில் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் சூரிய ஒளியில் இயங்கும் படகு ஒன்றை வடிவமைத்து அசத்தியுள்ளனர். யாழி என பெயரிடப்பட்டுள்ள அந்த படகை சென்னை துறைமுக கடற்பகுதியில் வெற்றிகரமாக சோதித்து பார்த்தனர். அப்படியே கிட்ட வந்துட்டு அப்படியே போ, அதை டிஸ்ப்ளே பண்ணும். தென்காசியில் திமுக வார்டு உறுப்பினர்கள் மோதிக்கொள்ளும் சூழல் உருவானதால் போலீசார் பாதுகாப்புடன் மாவட்ட ஊராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் போது 6வது வார்டு உறுப்பினர் கனிமொழி மாவட்ட ஊராட்சி தலைவி தமிழ்ச்செல்வியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தனிப்பட்ட பிரச்சனையால் தொடரும் இருவருக்கும் மாறி மாறி பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட எல்லை அருகே கேரள அரசு பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள கடைக்குள் புகுந்து விபத்தில் சிக்கியது. பேருந்தில் 22 பேர் பயணம் செய்த நிலையில் 10 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பேருந்து மோதிய கடை விடுமுறையில் இருந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் தங்களது உடலில் அலகு குத்தி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் சிலர் துர்க்கை, காளி வேடமிட்டு ஆக்ரோஷமாக சாமி ஆடினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோழி தீவனம் ஏற்றி வந்த லாரி தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்தது. ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் கண் அசந்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 2 கிரேன்கள் மூலம் லாரி அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது.
வடகிழக்கு மாநிலங்களின் அனைத்து தலைநகரங்களும் ரயில் பாதை மூலம் இணைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பேசிய அவர், அசாமில் எந்தவித தீவிரவாத இயக்கமும் செயல்பாட்டில் இல்லை என்றார். நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரி செய்து கொள்ளாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஓலா ஊபர் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. முக்கிய நாட்களில் கட்டணத்தை உயர்த்துவது, பயணிகளிடம் அதிக அபராதம் வசூலிப்பது உள்ளிட்ட புகார்கள் ஓலா ஊபர் நிறுவனங்கள் மீது வந்ததை அடுத்து மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் இஸ்லாமின் சூபி பிரிவினர் டாம்பலி பாரம்பரிய நடன திருவிழா நடைபெற்றது. டெல்லியின் சங்கீத் நாடக அகாடமி சார்பில் இந்த விழா நடத்தப்பட்டது. தாய்லாந்தில் வழுக்கிய சாலையில் இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து கீழே விழுந்து 53 பேர் காயமடைந்தனர். சொங்காலா மாகாணத்தில் அண்மையில் பெய்த மழையால் சாலைகள் வழுக்கலாக இருந்தன. அப்போது இருசக்கர வாகனங்களில் பயணித்த பலர் அடுத்தடுத்து வழுக்கி விழுந்தனர். அமெரிக்காவின் விர்ஜீனியா மாகாணத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த சரக்கு கப்பல் ஒன்றை காட்டாற்று வெள்ளம் அடித்துச் சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. போட்டோமாக் என்ற நதியின் குறுக்கே பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென வெள்ளம் அதிகமாக வந்ததால் இந்த விபத்து நேர்ந்தது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதே தமது அரசின் முதன்மை நோக்கம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் பேசிய அவர், எரிபொருள் விலையேற்றம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். ஈக்வடார் நாட்டின் குவைதோ பகுதியில் உள்ள சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 44 கைதிகள் கொல்லப்பட்டனர். சிறையில் இருந்த 2 கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் இடையே ஏற்பட்ட கலவரத்தால் அவர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலவரத்தின் போது 100க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பி ஓடினர். கொரோனா தடுப்பு மாத்திரைகளை அதிக அளவில் விநியோகிக்குமாறு ஃபைசர் நிறுவனத்திடம் உலக சுகாதார அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஏழை நாடுகளுக்கு குறைந்த அளவிலேயே கொரோனா தடுப்பு மாத்திரைகள் கிடைப்பதாகவும் இதனால் அதிக மாத்திரைகளை வழங்குமாறும் டெட்ராஸ் ஆதாரம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் கட்டாயமாக புர்கா அணிய வேண்டும் என்று தாலிபான்கள் உத்தரவிட்டதை கண்டித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை மற்றும் வன்முறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முழக்கமிட்டு அவர்கள் பேரணியாக சென்றனர். ரஷ்ய ராணுவ ஆட்சிக்கு அதிபர் புதின் உத்தரவிடலாம் என்று அமெரிக்காவின் தேசிய நுண்ணறிவு பிரிவின் தலைவர் ஆர்வில் எச்சரித்துள்ளார். மேலும் உக்ரைன் மீதான போரை நிறைவு செய்வதற்கு புதின் விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார். மோட்டோரோலா H30 ஸ்மார்ட் போன் நாளை வெளியாகிறது. 50 மெகா பிக்சல் கேமரா வசதி கொண்ட இந்த ஸ்மார்ட் போனின் ஆரம்பகட்ட விலை 28,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதில் OLED டிஸ்பிளே வழங்கப்பட்டுள்ளது. வீடியோ கேம் பிரியர்களின் கனவான சோனி பிளேஸ்டேஷன் 5 2021 கடைசி காலாண்டில் உலகம் முழுவதும் 1,90,00,000 விற்பனையாகியுள்ளது. கடந்த மொத்த ஆண்டில் 30 கோடி பிளேஸ்டேஷன் 5 சாதனங்கள் விற்பனையாகியிருப்பதாக சோனி அறிவித்துள்ளது. மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். புல்லட் நூறு தொடர்கின்றன. இலங்கையில் தங்கல்லே பகுதியில் ராஜபக்சேக்களின் தந்தை DA ராஜபக்சேவின் சிலையை கீழே தள்ளி போராட்டக்காரர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர்.
கை குழந்தையுடன் வரும் பயணிகளின் வசதிக்காக ரயிலில் சிறப்பு படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ டிவிஷனில் இயக்கப்படும் பயணிகள் ரயிலில் கீழ்ப்படுக்கையில் குழந்தைகளை படுக்க வைப்பதற்கு ஏதுவாக கூடுதலாக சிறிய படுக்கை இணைக்கப்பட்டுள்ளது. இதனை மடக்கி வைத்துக் கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கை குழந்தை இருந்தால் மட்டும் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். மயிலாடுதுறை அருகே மகா காளியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் அம்மனுக்கு பாலபிஷேகமும் சிறப்பு தீபாராதனையும் காட்டப்பட்டது. புதுச்சேரியில் ஷவர்மா விற்பனை செய்யப்படும் உணவகங்களில் அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். 60 கடைகளுக்கு மேல் ஆய்வு நடத்தியவர்கள் 10 கடைகளிலிருந்து மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். கெட்டுப்போன உணவை விற்பனை செய்தால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் ஆண்டுதோறும் மே மாதம் மலர் கண்காட்சி நடத்தப்படும். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே கதவை திறந்து வைத்துவிட்டு வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் மீது மயக்க மருந்து அடித்து 9 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1,10,000 ரூபாய் ரொக்கம், பீரோவிலிருந்து வெள்ளிப் பொருட்களையும் அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றனர். சிவகங்கையில் மருத்துவமனையில் இருந்து தப்பி ஓடிய விசாரணை கைதியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுபோதையில் ஏற்பட்ட மோதலில் சாத்தரசன் கோட்டையைச் சேர்ந்த முனுசாமியை தாக்கிய சரவணலிங்கத்திற்கு காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கிருந்து போலீசாருக்கு தெரியாமல் அவர் தப்பி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒடிஷாவின் கஞ்சம் மாவட்டம் அரியப்பள்ளி என்ற பகுதியில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் படகுகள் அலையில் சிக்கி சேதமடைந்தன. ஒரு படகில் சென்ற மீனவர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பினர். படகு கவிழ்ந்த விபத்தில் நல்வாய்ப்பாக மீனவர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள கட்ரஜ் விலங்கியல் பூங்காவில் யானைகளுக்கான ஏர் கூலர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் வெப்பத்திலிருந்து மிருகங்களை காப்பாற்ற ஆங்காங்கே நீச்சல் தொட்டிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. யானைகளை அவ்வப்போது குளிப்பாட்டியும் வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் சாகர் மாவட்டத்தில் சாலையோரம் நின்றிருந்த குடும்பத்தினர் விபத்தில் சிக்காமல் தப்பிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பத்தபலி என்ற பகுதியில் இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு ஒரு குடும்பத்தினர் நின்றிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த டிராக்டரிலிருந்து தண்ணீர் டேங்கர் கீழே விழுந்தது. இந்தோனேஷியாவில் படாங் பகுதியில் இளம்பெண் ஒருவர் 500 பூனைகளை வீட்டில் வளர்த்து வருகிறார். சல்மாத்தி என்ற அந்த பெண் சாலையில் சுற்றித் திரியும் பூனைகளுக்கு சரியான நேரத்தில் உணவுகளை அளித்து வருகிறார். பூனைகளை காப்பாற்ற தான் எடுத்த முயற்சிக்கு பொதுமக்கள் உதவிக்கரம் நீட்டி வருவதாகவும் சல்மாத்தி தெரிவித்துள்ளார்.
பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபராக வெற்றி பெற்றுள்ள முன்னாள் சர்வாதிகாரியின் மகனான பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியருக்கு எதிராக ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் தேர்தலில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி தேர்தல் அலுவலகங்களை முற்றுகையிட்டனர். ஆஸ்திரேலியாவில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் கரை ஒதுங்கிய ஒருவரின் சடலம் அருகே 50 கிலோ கொக்கைன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பாகிஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலம் ஒன்று அடித்து செல்லப்பட்டது. தண்ணீரின் வேகத்தை தாங்க முடியாமல் பாலம் இரண்டாக உடைந்து நீரில் அடித்து செல்லப்பட்டது. சீனாவின் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கப்பல் அதிரடி தாக்குதல் நடத்தக்கூடிய அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலாக இருக்கலாம் என்று பல்வேறு ஊடகங்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளன. சீனாவின் புலுட்டாவ் துறைமுகத்தில் சமீபத்தில் ஒரு கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது. இது நீர்மூழ்கி கப்பல் என்பது சேட்டலைட் படங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. விர்ச்சுவல் ரியாலிட்டி எனப்படும் மெய்நிகர் உலகில் பயணிப்பதற்கான முதல் கடையை மெட்டா நிறுவனம் கலிபோர்னியாவில் தொடங்கியுள்ளது. இந்த கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு ரேபன் ஸ்மார்ட் கண்ணாடிகள் வழங்கப்படுகின்றன. அதனை பயன்படுத்தி அவர்கள் மெய்நிகர் காட்சிகளை கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். சாம்சங் S23 ஸ்மார்ட் போன்களில் 200 மெகா பிக்சல் கேமரா இடம்பெறும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அண்மையில் வெளியான சாம்சங் S22 ஸ்மார்ட் போனில் 108 மெகா பிக்சல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக S23 ஸ்மார்ட் போன் வடிவமைப்பு பணிகளில் சாம்சங் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. சென்னை புரசைவாக்கத்தில் துணிக்கடையை உடைத்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடிச் சென்ற திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான ஜீப்ரா கிளப் என்ற துணிக்கடையில் நேற்றிரவு புகுந்த திருடர்கள் 4 பேர் சட்டை, வாட்ச், பெல்ட்டுகள் உள்ளிட்டவற்றை அள்ளிச் சென்றனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி முல்லை பெரியாறு அணையில் தண்ணீர் திறந்து விடாததால் ஆற்றில் சொம்பு வாளியில் எடுத்து பக்தர்கள் நீராடும் நிலை ஏற்பட்டுள்ளது. வருகிற 17ஆம் தேதி வரை திருவிழா நடைபெறும் என்பதால் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பருத்தி வரத்து குறைந்தும் விலை வீழ்ச்சி அடையாததால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். புதுப்பேட்டையில் உள்ள வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் கொண்டு வந்த 900 மூட்டை பருத்தி வெறும் 22 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே வர்த்தகமானது. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் இருசக்கர வாகன திருட்டால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மன்னரை பகுதியிலும் கருவம்பாளையம் பகுதியிலும் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை 2 இளைஞர்கள் திருடி சென்றது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அதனைக் கொண்டு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை ஆரேபுரத்தில் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்து உயிரிழந்த கண்ணையன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மயிலாப்பூர் வட்டாட்சியர் நேரில் வழங்கினார். மேலும் வட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வீடுகள் மேற்கொண்டு இடிக்கப்படாது என வாய்மொழி உத்தரவாதமும் அளிக்கப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் மோட்டார் வாகன விதிகளுக்கு மாறாக பொருத்தப்பட்டிருந்த ஹேர் ஆரன், அதிக ஒலி எழுப்பும் ஆரன்கள் அகற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. ஒலி மாசு ஏற்படுத்தும் வகையில் அதிக சப்தம் எழுப்பும் ஹேர் ஆரன், மியூசிக்கல் ஆரன்களை கண்டறிந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்.